டேய் ஒரே நாள்ல 18 பேரை போட்டு தள்ளி இருக்கான்டா உங்க அப்பா. ஏங்க பயப்படுறீங்க? ஏன் நீ அவங்க அப்பா போய் அடிக்க போறியா? இல்லைங்க, நம்ம மணி சார் என்ன சாதாரண ஆளா? பாட்டில் மணி. இவன் என்ன மணின்னு எனக்கு தாண்டா தெரியும். அதாவது இவன் வெறும் லோக்கல் ரவுடி தான். ஆனா இவங்க அப்பா இன்டர்நேஷனல் தாதாடா. என்னடா பண்ண போறோம்? எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தா வெறும் கடத்தல் கேஸ் தானே. போலீஸ் கிட்ட போவோம். போலீஸ் கிட்டயா? மாப்பிள்ளை யாரு தெரியுமா? அசிஸ்டன்ட் கமிஷனர் பேசுற. நான் சொல்றது நீ செய்ய. அவன் மேல உனக்கு டவுட் இருந்தா D2 ஸ்டேஷனுக்கு அனுப்பி வை. யாராவது தப்பியோட ட்ரை பண்ணா அவனை ஷூட் அட் சைட். எந்த கேஸ் வராம நான் பாத்துக்கறேன். ஓகே, ஓவர் அண்ட் அவுட். என்ன ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்ததா? கம் ஆன், செக் ஆல் ஓவர் தமிழ்நாடு. போன் போட்டு கேளுங்க. என்னய்யா அந்த நம்பர் கிடைச்சதா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒரு நிமிஷம். என்ன அட்வைஸா? சொல்லு. நீங்க கொஞ்சம் அளவுக்கு மீறி போறதா தோணுது சார். எது அளவு? எது? ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் தாலி கட்ட வேண்டிய பொண்ணை மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலம். இதுவே உம்பண்டாடி இருந்தா நீ சும்மா இருப்பியா? அவங்க தான் தூக்கிட்டு போனாங்கன்னு எப்படி சார் சொல்ல? அப்ப அந்த பொண்ணு ஓடி போச்சுங்கறியா? சத்தியம் பண்றா வாப்பா. அந்த மாதிரி பொண்ணு இல்லன்னு. அப்ப முறையா ஒரு FIR ஃபைல் பண்ணி ஆக்ஷன் எடுக்கலாமே சார். மானம் போயிடும். இதுக்கு FIR போட்டா நாளைக்கு விஷயம் வெளியே வந்துரும். அப்புறம் ஜனங்க மட்டும் இல்ல, நாளைக்கு ரவுடிஸ் கூட நம்மள மதிக்க மாட்டாங்க. அதான் அந்த இழவுக்கு தான் நானும் அவ அப்பனும் சேர்ந்து பிரஸுக்கு கூட நியூஸ் கொடுக்கல. அப்புறம் என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்ப? வேற மாதிரி ஏதாவது எழுதிக்கா. சொல்லுங்க சார். தீவிரவாதிங்க பதுங்கி இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பிளாங்க் கால்ஸ். ஓகேயா? அவங்கள பிடிக்க போகும்போது அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு எழுதிக்க. ஒரு 5-6 பேரோட ஒரு பொண்ணும் கூட இருந்துச்சு. அந்த பொண்ணு கல்யாண காலத்துல அந்த பொண்ணு பட்டு புடவை நிறைய நகை நட்டோட இருந்துச்சு அப்படின்னு எழுதிக்க. FIR எழுதிக்க. அதனால சர்ச்சிங் ஆர்டர் கேட்டு லெட்டர் டைப் பண்ணுங்க. நோ நாட் only சர்ச்சிங், ஷூட்டிங் ஆர்டர் கேட்டு டைப் பண்ணுங்க. போச்சுடா. ஒரு ரவுடி கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு போலீஸ்ட்ட போலான்னு பார்த்தா போலீஸே பொறுக்கியா சாமி. இப்ப என்ன பண்றது? உன்னை கீழே தள்ளி விட்டுட்டு நான் சூசைட் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். ஏய் சுமாரா, எல்லாம் இவனால வந்தது. நான் என்ன சார் பண்ணேன்? ஆமாடா, நீ தானே இந்த சூசைட் ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ண. சரி, இப்போ நான் என்ன பண்றது? குவார்டர் அடிச்சுட்டு குப்புறப்படு. இல்ல தாதாவோட டாக்டர்ன்றதுனால குவார்டர் மேட்டர். சுமாரா டேய். இது பாருங்கம்மா, எல்லாருக்கும் எப்பவுமே கோவம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா தனியும். அப்போ உங்க அப்பா கிட்ட பேசியோ இல்ல உங்களுக்கு வரப்போற புருஷன் கிட்ட பேசியோ புரிய வச்சு உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் ப்ளீஸ். எவ்வளவு நாளைக்கு? என்ன, ஒரு வாரம், ஒரு மாசமோ ஒரு வருஷமோ ஆகட்டும். நீ பேசுறா. எனக்கு கொஞ்சம் வாய் ஓவர் தான்டா. பேசு. அது வரைக்கும் நான் எங்க தங்கறது? இங்கதான். போச்சுடா. ஏண்டா 5 பேரை காலி பண்ணணும் வந்துட்டு இப்ப 10 பேர் ஆக்கிட்டீங்களாடா. நீங்க 2 பேர் மட்டும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க உங்க ரூமுக்கு போய் ஏதாவது பண்ணி இருக்கிற கவுண்டிங் இன்னும் கொஞ்சம் ஏத்துங்கடா. நான் வரல, எனக்கு பசிக்குது. சிஸ்டருக்கே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம சோத்து கலையுது. எல்லாருக்கும் பசிக்குதுடா. ஏங்க உங்களுக்கு? எனக்கும் தான். போ, எல்லாருக்கும் ஏதாவது துணிறதுக்கு எடுத்துட்டு வா போ. டேய் நூடுல்ஸ் தலையா, அப்படியே இந்த டாஸ்மாக் மேட்டர்ல என்ன பண்ணும்? கவர்மெண்ட்டுக்கு வருமானம்டா. எனக்குடா. அப்படின்னா உன் அக்கவுண்ட்ல 2 வாங்கிட்டு வந்துடுறா. என்ன காயத்ரி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னப்பா எங்கப்பா போனேல் நீங்க? கோயில்ல நீங்க நல்ல உபன்யாசம் கிருஷ்ண லீலையை பத்தி பேசிட்டு இருந்தார். அந்த லீலையை விடுங்கப்பா, மேலாவா? மேல என்ன தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க, அடிக்கட்டும், எல்லாம் ஒரு வாரம் டைம் தான், அப்புறம் க்ளோஸ். இது வரைக்கும் தண்ணி தம் மட்டும் தான் அடிச்சிருந்தா. எனக்கு 2 குட்டிய குட்டின்னு வந்திருக்காப்பா. குட்டி தானம்மா அது. குட்டியா நம்மாத்திரியா? ஐயோ, இது மணிசாரி தெரியுமா? இது ஒரு குட்டியை தள்ளிட்டு வந்ததே மணிசார் தான். அட பாவிகளா. ஏய் ஏன்டா டென்ஷன் ஆவற? இருக்கிறது ஒரே ரூம், எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிப்போமே. எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? இருந்த ஒரு ரூம் தான் இவங்க 2 பேரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. அப்புறம் அந்த பொண்ணுக்கு பாவிகளா. ஐயரையா. என்னடா ஐயரே? இது என்ன வீடா இல்ல விடுதி நினைச்சீங்களா? என்னடா ஐயரையா? நான் இந்த இடத்துல மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன காரியம் பண்றீங்க நீங்க? எனக்கும் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. யாரா இவங்க? எப்படிடா இங்க வந்தாங்க? உன்னை அதுவே ஓடி வந்து இன்னொன்னு நாங்க தூக்கிட்டு வந்தோம். எப்படி வந்தாங்கங்கிற பிரச்சனை இல்ல, ஏன் இங்க வந்தாங்க சொல்லு. ஏன் இங்க இது என்ன கர்மம்? எங்கால வந்து விடுறீங்க நீங்க? முதல்ல நல்ல காரியத்துக்கு போறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேட்டி இறக்கி விடுங்க முதல்ல. என்ன நல்ல காரியம்? இதுக்கு நான் ஆசீர்வாதம் வேற பண்ணுமா? வேட்டி அவுத்து விட்டுக்கிட்டு முதல்ல வெளில போங்க நீங்க. ஏன் ஆயிரே டென்ஷன் ஆவறீங்க? அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருந்தா அவங்க வீட்டுக்கு தான போணும், இங்கே வராங்க. ஐயரே, அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு? பொண்ணு வீட்ல ஒத்துக்கல, வேற கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதான் நாங்களே பண்ணி வச்சிட்டோம். ஓ அப்படியா? நீயே சொல்லு, நாங்க செஞ்சது தப்பா? சேச்சே, தப்பே இல்ல. அப்படி சொல்லு காய். என்ன காய் கீயுன்னு? அப்பா சம்மதம் இல்லாம யார் என்ன பண்ணாலும் தப்பு தான். நீ இதுல தலையிடாதானா? நான் தலையிடுவேன். பின்ன என்ன, இவங்க அப்பா சம்மதப்பட்ட கல்யாணத்தை மட்டும் இவ பண்ணியிருந்தானா இந்நேரத்துக்கு தற்கொலை பண்ணிட்டு இவ பணமா இருந்திருப்பா. தற்கொலையா? ஆமா இரே, இது பாருங்க, அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் புரோஹிதர் சொந்தம் பந்தம் யாருமே இல்லாம அந்த கடவுளை மட்டும் நம்பி நடந்த கல்யாணம் இது. அந்த கடவுளுக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஐயரே. உங்க நல்ல மனசு போல
இவங்களும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயரே. வேட்டி இறக்கி விடுங்க, விழுங்கல ஆசீர்வாதம் பண்ணு. தீர்க்க சுமங்கலியா குழந்தை ஊட்டியை பெற்றுண்டு நன்னா இருக்கணும். அப்பா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. கண்களுக்காக பார்த்துக்குப்பா அவளை. சரி காயு பா போலாம் கீழே போங்க. இரு ஒரு நிமிஷம் இரு. இந்த பொண்ணு யாரு? நான் வர்றேன் ஐயரே. இருடா, எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாகணும். அவனோட தங்கச்சி ஐயரே. எவனோட தங்கச்சி? அதான் அவன் டிஃபன் வாங்க போனா சேகரோட தங்கச்சி. சேகரோட தங்கச்சி. அவ எதுக்கு இங்க வந்தா? சாக போனவளை காப்பாத்தி எங்க கூட்டு போறது? சாக போனவளா? சாக போனவல்ல, சாக போறவோ. என்னது? அவங்களுக்கு பிளட் கேன்சர். பிளட் கேன்சரா? ஒரு 2 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ போயிடுவாங்க. இல்ல ஒரு வாரத்துலயோ 10 நாள்லயோ போயிடலாம். எவ்வளவு நாள் தெரியாதுங்க. புரியுதா? ஆமா, அவ என்னத்துக்கு பட்டு புடவை நகை எல்லாம் போட்டுட்டு இருக்கா? நீ வேறயா? என்ன நீ வேறயா? இல்ல வேற யாராவது கவனிச்சாங்களா அவங்க பட்டு புடவை கட்டிட்டு இருக்காங்கன்னு? அதான் பொண்ணுங்கிறது. ஓ ஐரே, சாக போற தங்கச்சிக்கு அவன் கல்யாணம் பண்ணி பார்க்க முடியாது. அதான் இந்த பொண்ணை பார்த்தப்பறம் தங்கச்சி கூட கல்யாண கெட்டப்ல பார்க்கணும்னு ஒரு சின்ன பேராசை. அதான் வெளியேந்து அந்த நகை புடவைலாம் வாங்கிட்டு வந்து அவங்கள போட வச்சு அவங்கள பார்த்துட்டு கண் கலங்கி அழுதுட்டே போயிட்டான் டிஃபன் வாங்க சேகர். வந்த உடனே கழட்டி வச்சிருவோம். இவ்வளவு சோதனையா? அட பாவமே. ஐயா நம்பிட்டாரு. டாஸ்மாக்ல ஸ்டாக் இல்லையா? டைம்ல பீர் தான் இருந்தது. உங்களுக்கு ஓகே தானே? சேகர் தம்பி, உனக்கு இப்படி ஒரு தங்க இருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சு. எனக்கே தெரியாது. என்ன சொல்றான்? இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கே தெரியாதுன்றான். அப்படியா? ஆமா. அவனை உள்ள போக சொல்லுங்க. இந்த பர்றா, நடந்து போச்சு. இருக்கிற வரைக்குமாவது அவளை சந்தோஷமா வச்சுக்க. சாக போறவளுக்கு எதுக்குடா ஹாஸ்டல் படிப்பு எல்லாம்? சாம அவ இங்கேயே இருக்கட்டும். என்ன இங்க வேண்டாப்பா, ஒரே ஆம்பளை எல்லாம் இருக்கா. அவளை நான் கூட்டின்னு போய் ஏன் ரூம்ல வச்சுக்கிறேன். போயிடுங்க. வாமா. தைரியம் அது சேகர். மனசை தளரோடாத. தெய்வம் நம்ம பக்கம் இருக்கு. எதுவா இருந்தாலும் வாயை திறந்து பேசு. நான் யார பாக்குறது, என்ன பேசுறதுன்னே தெரியல ஐயரே. சரி நீ ஒன்றும் கவலைப்படாத. அது இருக்கட்டும். உன் தங்கச்சிக்கு இப்படி வியாதி இருக்குன்னு உனக்கு எப்ப தெரிய வந்தது? இப்பதான் என்னது? இல்ல இப்பதான் படிப்படியா தெரிஞ்சது. பிரெயின் டியூமர் இருக்குது. பிரெயின் டியூமரா? பிளட் கேன்சர்னா சொன்னீங்க? அது ஐயரே, முதல்ல பிளட் கேன்சரா தான் இருந்துச்சு. அது அப்படியே டெவலப் ஆகி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல பிரெயின் டியூமர் ஆயிடுச்சுங்களா. இதுக்கு மேல எதுல கேட்டீங்கன்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. தைரியமா இரு. இந்த பாரு, லேடிஸ் எல்லாம் கீழே படுத்துட்டாங்க. சரி. எனக்கு தனியா படுக்க பயமா இருக்கு. ஓகே. நான் உங்க கூட ஹால்ல வந்து படுத்துக்கிறேன். ஐயா எங்க இல்லையா? அங்கெல்லாம் இடம் இல்ல. அடிங்க, இது அவரு வீடுடா. அவருக்கே ஆப்பா. நம்ம கிட்ட கரண்ட் வாங்கிக்கின்னு நமக்கே தண்ணிலேன்னாங்களாம். அந்த கதையா இருக்கு. நீ வா. ஏன்பா இங்க இருந்த ஃபர்ஸ்ட் நைட் ஜோடி எங்கப்பா? அதுங்க ரெண்டும் எப்போ டியூட்டிக்கு போயிடுச்சுங்க. பாத்தியா ஐயரே, அதது வேலை அதுங்களுக்கு முக்கியமா இருக்குது. நீ வா, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். நீ கொரட்டை விட மாட்டியா? சேச்சா அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்பா. காலதான் எடுத்து மேல போடுங்க. வாங்கடா. ஐயோ டேய் பசங்களா, அட பாவிங்களா, எந்திரிங்கடா. டேய் நாளைக்கு துருசு கட்டையே கையில உருட்டு கடையோட அலையறாங்கடா. அந்த பொண்ணை தேடி தான் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு எங்கடா? மேலே போயிடுச்சு சார். என்னது செத்து போச்சா? சார் மொட்டை மாடி போயிடுச்சு சார். நீங்க முதல்ல அவங்கள தடுத்து நிறுத்துங்க. நான் போய் அவளை பாக்குறேன். ஒரு இடம் விடாம தருங்கடா. வாங்கடா. நில்லுங்க. யார் நீங்க? இங்க பாருங்க. ஐயா நில்லுங்க. ஏன் இப்படி வீட்டை தும்சம் பண்றே? தெலுங்கு படத்துல வர்ற அடியாளுங்க மாதிரி கையில உருட்டு கட்டையோட ஏகப்பட்ட ரவுடிங்க உள்ள வந்துட்டானுங்க. எல்லாம் உங்க அப்பா அனுப்புன ஆளுங்கன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ, என்ன பார்த்து வெட்டி கொன்னுடுவாங்க. இப்போ என்ன பண்றது? அநியாயம் பண்ணாதீங்க. சொன்னா கேளுங்க. இங்க பாருங்க, யார் வீடு தெரியுமா இது? யார் வீடு இருந்தா எங்களுக்கு என்னையா? எங்களுக்கு தேவை எங்க வீட்டு பொண்ணு. அதுக்காக இங்கே வந்து இது பாருங்க, இது பாட்டில் பண்ணி தங்கி இருக்கிற வீடு. ஞாபகம் வச்சுக்கோ. அந்த பாட்டில் மணி தான் எங்களுக்கு சொல்லி அனுப்புனா. ஐயோ, பொண்ணு இந்த வீட்டுல இருக்குன்னு அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சதே பாட்டில் மணி தான்யா. பாட்டில் பண்ணியா? ஏன் இருக்கு? பாட்டில் மணி. எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கோ, இல்லாட்டி அவனுக்கு வெட்டி போட்டுருவானுங்க. ஐயோ அங்க போகாத, மாட்டிக்குவேன். சொன்னா கேளு. ஐயோ அது ஒரு ரூம். இந்த வெளிய வா. இங்க வா. இதுக்குள்ளயா? உள்ள போய் உட்கார்ந்துக்கோ. ஓ ஏய் இங்க ஒரு பொண்ணு இருக்காரே. வாங்க. இந்த பொண்ணு பாருங்க. இதுல வாடா. இவன் இல்லையா? இந்த ரூமை செக் பண்றா. யார் உள்ள? இந்த பெட்ரூமை செக் பண்றா. யாரு? பாருங்க, நில்லுங்க. நீங்க எல்லாம் யாரு? சொன்னா கேளுங்க. ஐயோ யாரா நீ? இங்க என்ன பண்ற? இதா பொண்ணு இந்த பக்கம் பாத்தியா? உன்னையே நீ பாரு. இந்த உலகத்தில் உனக்கு சொந்தம்னா யாரு?
உன்னையே எண்ணி பாரு. ஏய் இந்த பைத்தியக்காரன்டா வாங்கடா போலாம். டேய் இந்த டேங்க்ல ஒளிஞ்சு பாருங்க வாங்கடா. சார் அங்கெல்லாம் போடாத சார். சொன்னா கேளுங்க சார். சார் அந்த பொண்ணை தயவு செய்து விட்டுருங்க சார். ஏய் யார் நீ? எதுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்க? ரொம்ப பயம். அதான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். அப்படியே குதிச்சு சாவு. சீக்கிரம் ஏய் இன்னுமாடா திறக்கல? அடிக்க வேண்டியதாடா தள்ளிட்டு இருக்க. ஈர்க்க சுமங்கலியா குழந்தை குட்டியை பெத்துண்டு நன்னா இருங்கோன்னு நேற்று ராத்திரி தானே ஆசீர்வாதம் பண்ணேன். ஈர்க்க ஆயுசோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணல. அதுக்கு எப்படி? பாவி பாவி போதுமாடா போதுமா. இப்ப திருப்தியா உனக்கு? பாரு அவனுக்கே கட்டி வச்சிருன்னு எத்தனை தடவை கத்துன. கொஞ்சமாவது கேட்டியா? எவனோ ஒருத்தனை கூட்டிக்கிட்டு வந்த. இப்ப என்ன ஆச்சு? ஒரு நாள் வாழ்ந்தாலும் பிடிச்சவனோட வாழ்ந்தா போதுன்னு போய் சேர்ந்துட்டாடா. இப்ப உனக்கு திருப்தியா? என் மக அநியாயமா போயிட்டாளேடா. நாங்கெல்லாம் அந்த காலத்து ஆளுங்க. நாங்களே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டோம். இந்த காலத்து பசங்க நீங்கெல்லாம் சேர்ந்து இப்படி தொங்க விட்டுட்டீங்களேப்பா. ஐயா என் மகளையும் மருமகளையும் ஒன்னாவே சேர்த்து இறக்குங்கப்பா, இறக்குங்க. தோடா அடே எங்க அப்பா என்ன போனகான கணக்கிறீங்க? நான் சொல்ல பாட்டில் பண்ணி எது நான் செய்யும்ட்டு. என்ன மன்னிச்சிடுனா. என்னடா அவனு பாத்துட்டு நிக்கிற? அதான் அவ அப்பா அம்மா உன மருமகன்னு சொல்லிட்டாங்கல்ல. போ போய் காலை வந்து ஆசீர்வாதம் வாங்க போ. அம்மா நீயும் என்ன மன்னிச்சிடுமா. என்னடா சும்மா சும்மா இது எல்லாமே சும்மா. ஹலோ பிரியா, ஒரு முக்கியமான விஷயம். எந்த காரணத்துக்கு கொண்டும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. ஏன்னா உங்கள் அப்பனோட ஆளுங்களோ இல்லை அந்த போலீஸாரும் உங்களை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்புறம் அந்த பொண்ணை சேர்த்து வச்ச மாதிரி உங்களை சேர்த்து வைக்க நாங்கள் போடுற பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. புரியுதா? பி கேர்ஃபுல். இந்த செடியை வளர்த்ததுக்கு ஒரு கஞ்சா செடியை வளர்த்துருந்தேன்னா அமௌண்ட்டாவது தேத்திருக்கலாம். ஆ லுக்கெல்லாம் அப்படியே கண்ணுக்கு கசின் சிஸ்டர் மாதிரியே தான் இருக்குது. நான் காலேஜ் போயிடுறேன்ப்பா. டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். இதோ வரேன். என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிடுறீங்களா? 40 ரூபா ஆகும், பரவாயில்லையா? நீங்களும் அந்த ஆட்டோக்காரர் மாதிரி பிஹேவ் பண்ணிடு. பார்த்து புடிச்சுக்க. காயத்ரி காயத்ரி பஸ்ல போக கூடாதா? ஐயா ஏய் மாமா மாத்திரை என்னாச்சு மாமா? என்னாச்சு? நெஞ்சு இது மாத்திரை ஆயிடுத்து. பசங்க யாராவது இருக்காங்களாம்மா? பசங்க யாரும் வீட்ல இல்ல, எல்லாரும் காலேஜ் போயிருக்காங்க. முதல்ல இந்த தண்ணியை குடிங்க. பயப்படாதீங்க. இந்த மாதிரியா? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏமா நீ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வீட்ல இருந்து வெளியே வர வேணாம்னு சொன்னல. அது இல்ல, ஹவுஸ் ஓனர் முதல்ல உட்கார, அப்புறம் பேசிக்கலாம். நோ 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 நோ, முடியாது முடியாது.
உனக்கு எதுவும் இல்ல, நீ பயப்படாத. எனக்கு அழுகதான் வருது. ஏன் ரொம்ப அமுக்குறாங்களா? டேய், காலை மட்டும் தான் அமுக்கணும். எனக்கு உறவுகாரா இருக்கா, ஆனா காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல. அதான் சொந்தக்காரனுங்க. நீங்க தான் எல்லாம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியல. எங்க அப்பாவை காப்பாத்தினதுக்கு. ஏச்சி அழாத, சொல்றது கேளு. இருக்கே ஐயா, என்னப்பாச்சு? உயிருக்கு போராடுற அந்த பொண்ணு தான் எனக்கு உயிர் கொடுத்துருக்கா. நீ அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட்டுட்டு இவருக்கு. அவர் தானே வண்டியை ஃபாஸ்டா ஓட்டின்னு வந்தார். இவ ஓடி போய் வாங்கி வந்தா கூட உங்களை காப்பாத்திருக்க முடியாது. உன்னை திருத்தவே முடியாது. ஆட்டோக்காரர், எனக்கு ஒரு சின்ன உபகாரம் பண்ற. காயத்ரிக்கு மாப்பிள்ள பார்க்கணுமா? ஐயோ, எல்லாம் ஏன் அங்கேயே குறியா இருக்கு. வீட்டை காலி பண்ண சொன்னேன், காலி பண்ணல. வாங்கின துட்டு என்ன ஆச்சு? ஐயரையா, இன்னைக்கு நீ உயிரோட இருக்கேன்னா அது காரணமே நாங்க தான். எப்படி? பின்ன ரமேஷ் தங்கச்சி மட்டும் இல்லைன்னா உனக்கு மாத்திரை கிடைச்சிருக்குமா? பாட்டில் மணி மட்டும் இல்லைன்னா அது உனக்கு சரியான டைம் கிடைச்சிருக்குமா? நீ எப்போ பாடி ஆயிருந்திருப்ப. ரமேஷ் தங்கச்சி? ஆமா. யாரோ சேகர் தங்கச்சின்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இருந்தது எனக்கு. ஏன்டா அப்படிலாம் சொல்றீங்க? அவன் என்ன சொல்றானா, சேகர் தங்கச்சி இவங்க எல்லாருக்கும் தங்கச்சி மாதிரி. ஆமா ஆமா. அப்ப உனக்கு? எனக்கு தங்கச்சி எல்லாம் பிடிக்காத ஐயரே. ஐயோ, எல்லாரும் பிரியாவை தங்கச்சியா ஏத்துக்கிற மாதிரி என் பொண்ணையும் தங்கச்சியா ஏத்துக்க கூடாதா ப்ளீஸ்? நைனா? என்னது நைனாவா? பின்ன அவ தங்கச்சி ஆயிட்டா நீ எனக்கு நைனா ஆயிடுவ. அப்புறம் அந்த சொத்துல எனக்கு பங்கு வேற கேட்பேன். ஏற்கனவே எனக்கு மேல் போர்ஷன் ரொம்ப பிடிச்சிக்குது. எனக்கு கீழ் போர்ஷன். ஐயா, எங்களுக்கு என்ன வாசல் மட்டுமா? அதுக்கு வேற ஆளை பாரு. எங்கடா எரியற? என்ன ஐயரே, அடிக்கடி லெஃப்ட் ஹேண்ட் சைடே ஹார்ன் அடிக்கிறியே, உனக்கு அப்படி என்னதான் நோவு? மே மாசம் 15ஆம் தேதி ஆரம்பிச்சது. மே 15? அன்னைக்கு உன் ஒய்ஃப் ஓடி போச்சா? இல்ல உனக்கு ரிட்டையர்மெண்டா? இல்ல. அப்ப என்னதான் உனக்கு சோகம்? பாட்டில் மணி, நீ அன்னைக்கு தான் எங்க ஆத்துக்கு வந்தேன். என்னடா? சும்மா சும்மா.